ஒரு மனமாய் வாரத்தில் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த மகிமையிலே கூடி வந்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், என் நாதர் உயிரோடு இல்லாவிட்டால், அற்புதர் உயிரோடு இல்லாவிட்டால் அவரை நாம் சோத்தரிப்பதும் துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் வீண் தானே. அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே, பலமாய் கரங்களை தட்டி வரக்கலா ஷரா தானமா, ஓ அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நாங்கள் அவரை நாடி ஓடி தேடி வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாரத்தில் முதல் நாளிலே அவரை தேடினவர்களை வாழ்கவென்று சொன்ன அவர் வார்த்தை நம்மளை மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக்கி இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 118வது அதிகாரம் 15வது வசனம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம். காரணம், நமக்கு ரட்சிப்பு அருள்ன தேவன் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமானார், ஆகவே அவரை நாம் பாடி துதிக்க போகிறோம். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன்,
நீரே. ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, மகா பரிசுத்தரை, மரணத்திலிருந்து முதலாவது உயிர்த்தெழுந்த மகா தேவனை நாங்கள் பலமாய் கரங்களை தட்டுகிறோம். அவர் உயிர்த்ததினாலே, அவர் பாடுகளை, அவமானங்கள், நிந்தங்களை சகித்ததினாலே இன்று நான் விடுதலையாக இருக்கிறேன். அவருக்கே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். சகோதரி எப்சிபா சத்தமா துதிப்பாங்க, சேர்ந்து நேசிக்கு நல்ல தகப்பனே, அப்பா அம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே அம்மை துதிக்கிறோம். என் மனவாளரே அம்மை துதிக்கிறோம். என் நாயகரே அம்மை துதிக்கிறோம். நித்திய பிதாவே அம்மை துதிக்கிறோம். பராக்கிரமசாலியை அம்மை துதிக்கிறோம். யுத்த வீரரே அம்மை துதிக்கிறோம். ஏஜு குத்து விளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் எங்கள் தகப்பனே அம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் மாணவரே அம்மை துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகா மாணவரே அம்மை துதிக்கிறோம். எங்களை வெறுமையில தாழ்த்தி உங்களை மாத்திரம் அப்பா உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பலமாய் கரங்களை தட்டுவோமா? துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியிலே ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், என் உதட்டில் அவர் பிரியமாய் இருக்கிறார். என் துதியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். என் இருதயத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் இன்று எனக்கு முன்பாக நிற்கிறார். காரணம், நம் இருதயத்திலிருந்து துதி அவருக்கு எழும்பிக் கொண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாளிதோறும் கிருபை புதிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. ஆகவே புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதற்காக கரங்களை தட்டுவோமா? அவருடைய சுத்த கிருபை, அது இந்த கிருபையை நாம் மகிமைப்படுத்தி புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் கிருபை. சிலுவை பாடுகள் மத்தியில் கூட விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். 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 கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, என்ன போனால் ஆனந்த கண்ணீர் தான் வருகிறது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். சுவாமி, நீரே என் உரிமை சொத்து, உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மை நம்பியுள்ளேன்.
ராஜாவை சொந்த மகனை அப்சலோம் துரத்துகிறான். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை காலில் செருப்பு கூட இல்லாமல் மலையை நோக்கி நடந்து போகிறார். காரணம் தெரியுங்களா? என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? தேடும் மனவருக்கும் அவர் மெய்யாகவே நல்லவர். இதை இருதயத்தில் சுமந்து கொண்டு வெறும் காலோடு நடந்து போய் கொண்டு இருக்கிறார். தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, உண்மையாய் தேடும் அனைவருக்கும் ஏராள நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கிறேன், எழுப்புதல் காணும் வரை சத்துருக்கள் சூழ்ந்துதான் இருக்கிறார்கள். நான் எழுப்புதல் காணும் வரை விலகாத உழவல்லத்தோடு அண்ணாவை போல இருதயத்தை ஊற்றி விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். ஆழத்தில் சொல்லுமா, விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தனரே. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. விலகாத கிருபை விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சத்தியம் இது. விலகாத நாம் கிருபை சொல்லும் போதே நாம் மாறாத எழுப்புதல், கர்த்தர் அன்பின் எழுப்புதல். நல்லவர். அன்பு மரணத்தை பார்த்திலும் வலிமையானது. கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. கிருபை இது மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம், உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி உம்மை உறுதியாய் கிருபை என்றும் உள்ளது, தேவா, கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி கரங்களை தட்டி கிருபை எனக்கு பெருகுவதற்காக, கிருபை என் மேல பாய்ந்து வருவதற்காக, கிருபை என்னில் ஊரில் சுரப்பதற்காக, கிருபை என் முத்தத்தை வெட்கப்பட விடாமல், கிருபை நான் கையிட்டு செய்கிற காரியத்தை வாய்க்க செய்வதற்காக, கிருபை என் அக்கினி மதில் சுவராய் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக, கிருபைக்கு 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 கிருபைக்கு. ஆமென் 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 ஆமென். மேரி அம்மா சத்தமா அப்படியே நின்று துதிப்பாங்க. தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். 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 ஆமாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருமா சேர்ந்து
தேவனை உற்சாகமாய் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார். நொறுங்கொண்ட இருதயத்தை அவர் புறம்பே தள்ளாமல் நறுகொண்ட இருதயத்தை அவர் ரட்சிக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறபடினாலே நான் அவருக்கு கரங்களை தட்டுகிறேன். இருக்கிறவருக்கு என் துதி, என் சத்தத்தை கேட்கிறவருக்கு புகழ்ச்சி உண்டாக நான் சேர்த்தேன். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுவேன். ஆனந்தமே பெருந்தமே ஆதலுடன் பாடுவோமே. ஆனந்தமே பெருந்தமே ஆதலுடன் புகழ் பாடுவோமே. இன்னும் ஆனந்தமே பெருந்தமே ஆதலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் தாழ்ந்தவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். வெறுமையா இல்லை, 1000 10,000 எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அச்சலிப்பார்கள். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அச்சலிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பெருந்தமே ஆதலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெருந்தமே எதனால் இவர்களுக்கு சந்தோஷம் உண்டானது? பாடுவோமே. ஆனந்தமே பெருந்தமே ஆதலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் தாழ்ந்தவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணிலேந்தி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணிலேந்தி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அதனால் ஆனந்தமே பெருந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. 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 நல்லவர் வல்லவர் தாழ்ந்தவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு
யுகத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணைவேந்தி நான் வந்தாரினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணைவேந்தி நான் வந்தாரினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு உற்சாகமாய் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை நோக்கி ஆனந்தமே சமூகத்தில் நம்ம எப்போதெல்லாம் அவருடைய துணைக்காக வேண்டி நின்றோம், எப்போதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக அவருடைய சமூகத்தில் நாம வந்தோம், கிருபை பாராட்டி இருக்கிறார், அவருடைய இரக்கத்தை நமக்கு பாராட்டி இருக்கிறார். சபையார் அப்படியே கரங்களை தட்டி கொண்டு உற்சாகமாய் துதிக்க ஆரம்பிக்கிறார். நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி சொல்லுங்க. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூழ்நிலைகளின் மத்தியில அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க்கையில் அவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று சொல்லி, தேவ ஆவியானவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை தேடின பொழுது கர்த்தர் நமக்கு மறுமொழி தந்தாரே. நம்முடைய இருதயத்தை நிறைத்தார். நம்முடைய இருதயத்தை அவர் அக்களிப்பனால நிறைத்தார். ஆடலும் பாடலும் கொண்டாட்டமுமாய் அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க அவர் கிருபை செய்தாரே. அந்த நல்லவர், அந்த வல்லவர், அந்த போதுமானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்துமா இந்த நாளில கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவியோ எங்கள் தேவனுக்குள்ள இளைப்பாறுதலை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டிருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இந்த துதிகள், கனங்கள், மகிமைகள், புகழ்ச்சிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள இந்த நல்ல பரலோக பிதாவே, உற்சாகமை கரங்களை தட்டி பாருங்க. இந்த செய்தியினுடைய தலைப்பு தோல்வியில வெற்றி. ஆமென். தோல்வியில ஒரு வெற்றியை கொடுக்கும்படிக்காக கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒரு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ பிரான்ஸ் தேசத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு காரியம் கடந்த நாட்களில் என்னதுங்க? ஒலிம்பிக். ஆமென். அந்த ஒலிம்பிக் விளையாடுவதற்காக பல தேசங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள், வீராங்கனைகள் வந்தாங்க. நீங்களாம் டிவியில் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? ஒலிம்பிக் எல்லாம் கேம்லாம் பார்த்தீங்களா? பாருங்கள். அப்போ அந்த வீரர்கள் வந்தாங்க இல்லைங்களா? வந்த பொழுது எத்தனை பேர் வந்தாங்க என்பதை நம்ம அறிந்து கொண்டு இருப்போம். திரும்ப போகும்போது எப்படி போனாங்க என்பதை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த ஒலிம்பிக்கில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களை குறித்து அதிகமாக பேசப்பட்டது. ஆமீன். வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னாடி தான் ஜனங்கள் போனாங்க. வெற்றி பெற்றவர்களை தேடி தான் மக்கள் போனாங்க. வெற்றி பெற்றவர்களை தேடி தான் கேமரா போனது. வெற்றி பெற்றவர்களை தேடி தான் பேட்டி எடுத்தாங்க. அவருடைய முகங்கள் தான் டிவியில் வந்தது. அவர்களுடைய முகங்கள் தான் பேப்பரில் வந்தது. காரணம், எந்த ஒரு மனுஷன் வெற்றி பெற்று சாதிக்கிறானோ அந்த மனுஷனை தேடி தான் மனுஷன் போவான். ஆமீன். ஆனால் அதே ஒலிம்பிக்கில் எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் தோற்று போனாங்க இல்லைங்களா? அவங்கள தேடி யாரும் போகலை. அவர்களை குறித்து யாரும் பேசலை. அவர்களுடைய திறமைகளை யாரும் கண்டு வியந்து போகலை. காரணம், தோல்வி அடைந்தவர்களை தேடி மனுஷன் போவது கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் எதை பார்க்குறாராம்? இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினால
தோல்வி அடைந்த ஒரு மனுஷனை தேடி வந்து அவனுடைய தோல்வியை ஜெயமாக கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் பார்த்தேன் அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணவங்களை எல்லாம் டிவியில் காட்டி அவர்களை குறித்து அதிகமாக பேசி அவருடைய தேசத்தில் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய தேசத்தில் அவர்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள், வீடு, காரு, பங்களா எதையோ குறித்து கொடுத்து அந்த வீரர்களை அந்த தேசம் மகிழ செய்தது. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு கனவுகளோடு எதிர்பார்ப்போடு மற்ற வீரர்களும் வந்தாங்க. அவங்க தோற்று போனாங்க இல்லைங்களா? அவங்களை குறித்து ஏன் உலகம் பேசலை? நான் சொன்ன மாதிரி தான், உலகம் எப்பொழுதும் தோற்று போனவங்களை சீக்கிரத்தில் மறந்து போயிடும். தோற்று போனவர்களை குறித்து ஜனங்களுக்கு அக்கறை கிடையாது. தோற்று போனவர்களை குறித்து ஜனங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது அவர்களை பார்த்து பேசி அவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தோற்றுப்போன ஒரு மனுஷனை தேடி வந்து அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உலகம் ஒரு வகையில் மனுஷனை பார்க்கிறது, கர்த்தர் ஒரு விதத்தில் மனுஷனை அவர் பார்க்கிறார். பாருங்களேன், வசனம் 5 எடுத்து வாசிங்களேன். லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் எடுத்து வாசிங்களேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. பேதுரு சொல்றாரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படலை. இந்த வசனம் தெளிவாக ஒரு காரியம் சொல்லுது. இரவு முழுவதும் பேதுரு போராடி இருக்கிறார். இரவு முழுவதும் பேதுரு பிரயாசப்பட்டு இருக்கிறார். இரவு முழுவதும் பேதுரு கஷ்டப்பட்டு உழைத்து இருக்கிறார். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அவருக்கு கிடைக்கல. ஆமீன். அப்படி தான் அந்த ஒலிம்பிக்குக்கும் எல்லாம் வெற்றி பெற்ற வீரன் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பானோ, வெற்றி பெற்ற வீரன் எந்த அளவுக்கு எல்லா அந்த சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்தானோ, அப்படி தான் தோற்று போன அந்த வீரனும் செஞ்சிருப்பான். வெற்றி பெற்ற வீரனுக்கும் தோல்வி அடைந்த வீரனுக்கும் இடையில ஒரு சில செகண்டு தான் வித்தியாசம். அந்த ஒரு சில செகண்டுகளில் தோற்று போனவனை பார்க்கலாம், வெற்றி பெற்றவன் முதலாவதாக வந்து கோப்பையை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ட்ரைனிங் என்னமோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், ஆசை 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், விருப்பம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், எண்ணம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் தோற்று போகிறவன் ஒருத்தவன் வெற்றி பெறுகிற ஒருவனாக இருக்கிறான். பேதுரும் அதே மாதிரி தான். மீன் பிடிக்க போயிட்டு இரவு முழுவதும் போராடி கொண்டு இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றுமே அகப்படலை. அப்போ இன்றைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு விளையாட்டில் வெற்றி பெற்ற மனுஷன் தன்னுடைய வெற்றி எப்படி பெற்றோம் என்பதை குறித்து அவன் புலங்காங்கிதம் அடைகிறான். பாருங்க, பெருமையாக பேசுகிறான். நீங்கள் எப்படிங்க ஓடி ஜெயிச்சிங்க? அதுக்கு அவன் நிறைய காரணம் சொல்கிறான். என்னுடைய ட்ரைனிங் இப்படி எனக்கு செஞ்சாங்க, என்னுடைய சாப்பாடு முறைகள் இப்படி, ஒரு சிலர் வந்து எனக்கு என்னுடைய கோச் வந்து எனக்கு இப்படியாக உதவிகள் செய்தார், என்னை உற்சாகப்படுத்தினார், என்னை ஊக்கப்படுத்தினார், என்னுடைய தாய் தகப்பன் என்னை வந்து என்ன படுத்தினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க, அதனால தான் இந்த வெற்றியை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மனுஷன் தன்னுடைய தோல்வியை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறான். தோல்வி அவன் பெற்றதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறான். வெற்றி அவனுக்கு கிடைக்காமல் போனதை குறித்து அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் சொன்ன மாதிரி உலகம் அவனை நிராகரிக்கிறது இல்லைங்களா? உலகம் அவனை தள்ளுது. பாருங்களேன், உலகம் ஜெயிச்சவனை பின்னாடி நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ பேதுருடைய சூழ்நிலையை பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ வெற்றி கிடைக்காத போகிற அந்த சூழ்நிலையில் வீரர்கள் எப்படி மறக்கப்படுகிறார்களோ அப்படி தான் அந்த நாளில் அந்த காலை வேளையில் பேதுருவும் மறக்கடிக்கப்பட்டிருப்பார். நம்ம அதை பார்க்க போகிறோம். பேதுருவும் அந்த நாளில் எல்லாரால மறக்கடிக்கப்பட்டிருப்பார். அப்போது வெற்றி பெற்றவர்கள் பாராட்டு மழையில் அவங்க இருக்கிறாங்க, வெளிச்சத்தில் அவங்க இருக்கிறாங்க, பரிசு பொருட்களால் நிறைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே எதிர் விதத்தில் தோல்வி அடைந்தவன் துக்கத்தில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில், மற்றவர்களுடைய பழி சொல்லுக்கு, கேலி சொல்லுக்கு ஆளாகி கொண்டு அவனும் தன்னை கூனி குறுக்கி கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருப்பான். ஒரு வெட்கம் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும். நான் ஒரே ஒரு செகண்ட் என்னால் முன்னாடி ஓட முடியாமல் போயிடுச்சேன் இல்லைங்களா? ஒரு பதக்கம் அது என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. மீண்டும் அந்த பதக்கத்தை பெற்றுக்கொள்ள நான் எத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டு இருக்க வேணும்? அவனுடைய இருதயத்தில் ஒரு வகையான சோர்வு இருக்கு இல்லைங்களா?
ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தோல்வி அடைந்து அந்த தோல்வியை நினைத்து கலங்கி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு, ஐயோ நான் அந்த ஒரு காரியத்தில் தோல்வியை சந்தித்தேனே, என்னால் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சொல்லி ஒரு கவலையில், ஒரு கலக்கத்தில், ஒரு வேதனையில் நீங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், அவர் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை தந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மறுபடியும் உயர்த்த போகிறார். விசுவாசருக்கு இந்நேரம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திருக்கணும். பாருங்களேன், அல்லேலூயா. அப்போ ஒரு தோல்வி மனப்பான்மையில தான் பேதுரு இருந்தார். ஆமென். தோல்வி மனப்பான்மையில் பேதுரு கூனி குறுகி அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். எப்படி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ அப்படிப்பட்ட தோல்வியில் கூனி குறுகி மற்றவர்களால் மறக்கடிக்கப்பட்டிருந்த பேதுருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்து அந்த மனுஷனை அவர் தேடி வருகிறார். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்களேன். யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இருள் சூழ்ந்து இருந்த பேதுருவுடைய அந்த காலை வேலை பாருங்க. இரவெல்லாம் இருட்டில் இருந்த பேதுரு விடிய காலையில் வெளிச்சத்தை காண ஆவலா அவன் கரைக்கு வந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டு இருந்தது. பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எடுத்து போட்டு அவனை வெளிச்சமாக பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் வந்தால் போதும். பாருங்க, அப்போது தோல்வி அடைந்த ஒரு பேதுரு தோல்வி மனப்பான்மையோடு கூட அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா? அந்த தோல்வி மனப்பான்மையிலிருந்து அவனை மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் அந்த தோல்வியை எப்படி கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். ஆமென். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ எப்போதும் போல பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்கும்படிக்கு கடலுக்கு செல்லுகிறார்கள். எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்குறாங்க. இரவு முழுவதும் வலைகளை வீசி பார்க்குறாங்க. வலது பக்கம் இடது பக்கம் எப்படியே வலைகளை போட்டு வீசி ஏதாவது மீன் அகப்படும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மீனும் அந்த நாளில் கிடைக்கல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 2வது வசனம் எடுத்து வாசிங்க. அந்த லூக்காவிலே இருங்க. அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லுது பாருங்க தெளிவா. மீன் பிடிக்கிறவர்கள் படகை விட்டு இறங்கி அந்த வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அலசி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார். பாருங்க, ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்து அல்லது ஒரு பெரிய போராட்டம் அல்லது ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து அவனை மீட்டு விடுவித்து தமது மகிமையை தமது வல்லமையை அவனுக்கு காண்பிக்கும்படிக்காகத்தான் அவர் தேடி வருகிறார் இல்லைங்களா? அப்போ ஒருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த மனுஷன் இடைப்படுகிற இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்கணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தானாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான உரிமையை எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் பாட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து தானாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான உரிமையும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், எந்த விதமான அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். காரணம், நம்முடைய கடவுள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். நீங்கள் அழைத்தால் தான் அவர் வருவார். நீங்கள் அழைக்காவிட்டால் அவங்க வீட்டுக்கு வர. அது பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் செய்கிற பொதுவான நன்மைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆனால் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் அவரை அழைத்தால் தான் அவர் வருவார். அதனால தான் எரேமியா 33:3 நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடணும், கத்தணும், கூவணும், அழைக்கணும். அப்பா அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன், உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்போ நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் அழைக்கணும். அப்போ ஆபத்து காலத்தில் நிறைய ஜனங்கள் அழைக்கிற விஷயங்கள் அநேகமாக இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த எல்லாவற்றையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி பிரதானமாக யார் அழைக்கணும்? கர்த்தர் அழைக்கணும், இயேசுவை அழைக்கணும். ஆனால் இங்கே பேதுரு இயேசுவை அழைத்த மாதிரியோ தேவனுடைய உதவியை கேட்ட மாதிரியோ வசனம் இங்கே இல்லை. ஆனால் அவங்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த காரியத்தை பார்த்து தான் அவர் கிரியை செய்ய போகிறார். இப்போ பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் மீன் கிடைக்கல, கரைக்கு வந்துட்டான், படகை விட்டு இறங்கி வலைகளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? அலசி கொண்டு இருக்கிறான். ஏன் மீன் தானே கிடைக்கலையே, வலையை அப்படி தூக்கி போட்டு போயின்னு இருக்க வேண்டியதானே இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. மீன் கிடைக்கல, இந்த நாள் முழுவதும் நைட்டு முழுவதும் தூங்கலை. காலையில் என்ன தோணும்? சீக்கிரமாக வீட்டில் போய் தூங்கணும். வலையை அலசி அதை அழகுப்படுத்தி அல்லது ஒழுங்குபடுத்தி மடித்து வைக்கிறதுலாம் லேசான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் புடவையை மடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? 1000 கஷ்டப்படுறோம். ஒரு வலையை அதை அலசி எடுத்து மறுபடியும் மறுநாளைக்கு அதை யூஸ் பண்ணுவதற்கு அதை அலசுகிற விதமே தனி. மீனவர்கள் ஒரு 10 பேர் உட்காந்து
அந்த 10 பேரும் அந்த வலையை எடுத்து அதில் மாட்டிக்கொண்டு இருக்க சின்ன சின்ன கிளிஞ்சல்கள், அந்த நண்டுனுடைய கொடுக்கு, கண்டதெல்லாம் முள், இது எல்லாம் எடுத்து போட்டு வலை எங்கே கிழிஞ்சிருக்கதோ உடனே அங்கே தைக்கிறாங்க. நான் ஒருத்தட்ட பேசினுக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இது எவ்வளோ சீக்கிரம் முடியும்? அவர் சொல்கிறாரு, ஒரு வலையை கிட்டத்தட்ட அந்தமாரி தைச்சி ஒழுங்குபடுத்தி முடிக்கிறதுக்கு சில நேரங்களில் 4 மணி நேரம் கூட ஆகுமா. அவ்வளோ தூரம் அதில் குப்பைகள் சிக்கி கொண்டு இருக்கும், அல்லது சில வலைகள் பிஞ்சு அருந்து போயிருக்கும், அதெல்லாம் தைக்கணும். அப்போ அவங்க காலையில் கடலுக்கு போயிட்டு வந்து அதை அவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்போ இங்கே பேதுரு அதை ஒழுங்குபடுத்துகிறதை தேவன் பார்க்குறார். அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்குறார். அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அவன் அசட்டை பண்ணாதவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அசட்டை பண்ணாதவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அசட்டை பண்ணாதவன், அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் அசட்டை பண்ணாமல் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, ஆனாலும் மறுநாள் நமக்கு விடிவு காலம் உண்டு. கரைகளை தட்டி சொல்லுங்க, மறுநாள் விடிவு காலம் உண்டு. அந்த விடிவு காலத்துக்கு எனக்கு இது தேவை. அப்போ அசட்டை பண்ணல பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில் திடீரென்று போய் இயேசு கிறிஸ்து படகுல ஏறி உட்கார்ந்து விடுவதுக்கு அவர் அப்படிப்பட்ட மனுஷர் கிடையாது இல்லைங்களா. பேதுரு ஏதோ தேவனை தேடிக்கொண்டிருந்த மனுஷன் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கடலோரத்தில் காலை வேளையில் அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வலையை அலசி கொண்டு இருக்கிறான். ஆமேன். அப்போது மீனே கிடைக்காத பேதுருவுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது? ஏன் அவனுக்கு அந்த நாளில் மீன் கிடைக்காம ஒரு ஏமாற்றம் வந்தது? அதனுடைய காரணத்தை நம்ம அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த முடியாததை முடிய பண்ணக்கூடிய கர்த்தர் உங்களை வந்து சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய பலத்தினால ஒன்று ஆனதுன்னா, உங்களுடைய வல்லமைனால ஒன்று ஆனதுன்னா, உங்களுடைய படிப்புனால ஒன்று ஆனதுன்னா, உங்களுடைய திறமைனால ஒன்று ஆனதுன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த மனுஷனுடைய உதவி தேவை கிடையாது. பாருங்கள், இப்போ நான் ஒரே ஆள் வந்து இந்த சபை எல்லாவற்றையும் நான் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுக்கு மற்ற ஆட்கள்? புரியுதுங்களா? உண்மைதானே? அப்போ எந்த ஒரு மனுஷன் அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும்ங்கிற ஒரு நிலை வருதோ அப்போ தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அந்த மனுஷன் எப்போ என்னால் இது முடியாது என்று சொல்லி உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறானோ அப்போதுதான் உதவி செய்யக்கூடியவர் அவனை தேடி வர முடியும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில், பேதுருவுடைய வாழ்க்கையில் அந்த காலை வேலையில் ஒரு வெறுமை சூழ்ந்ததுன்னு பாருங்களேன். அவன் ஆவலாக அந்த வலையை இழுத்துருப்பான். அந்த வலை அவன் இழுக்க ரொம்ப எளிதாக வந்திருக்கும். அப்போ அவன் ஒவ்வொரு முறையும் இழுக்க அவனுடைய சிந்தனை அனுப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் மீன் கிடைக்கும், ஏதாவது மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியை தளர விடாமல் அந்த கடைசி அந்த வலையை வரைக்கும் அவன் இழுத்து பார்த்து இருப்பான். ஒரு மீன் கூட அதில் கிடைக்கல. சோர்ந்து போய் வந்தான் பாருங்க. சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அவன் வரான் பாருங்களேன். வந்து அவனுடைய படகை நின்று பார்க்கும்போது அந்த படகு முழுவதும் வெறுமை, அந்த படகு முழுவதும் குறைவு. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு குறைவு வருதுன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கோல்டன் சான்ஸு, நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ தான் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடணும். ஏன்னா குறைவுகளை நிறைவாக்குகிறவர் எங்கே இருக்கிறாருங்க? நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம கூட்டாதான் அவர் நமக்கு வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களை பற்றி என்னை பற்றி தேவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? எந்த அளவுக்கு தெரியும்? என்னதுங்க? என்னங்க, உங்களை பற்றி என்னை பற்றி தேவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? பூரணமாக தெரியும், முழுமையாக தெரியும். ஆனால் தேவனை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? யாரை யோசனை பண்ணிக்கிறீங்களா? அவங்கவுங்களுக்கு மனைவியை பற்றியே தெரியாது, இன்னும் கணவனை பற்றியே தெரியாது, பெற்ற பிள்ளைங்களை குறித்து தெரியாது, அவங்க எப்படி எதை செய்வாங்கன்னே தெரியாது. ஆனால் தேவனை குறித்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்ச அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் தேவனத்தில் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் அவருடைய பிள்ளையாக்கும், எனக்கு கேட்டால் எனக்கு உடனே எல்லாத்தையும் கொடுப்பாரு தான். ஆனால் வசனம் சொல்லுது, நீ கேட்டால் தான் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் தான் மத்திய 7:7 சொல்லுது, கேளுங்கள். ஆமாம், நீ கேட்கலன்னா உனக்கு கொடுக்கப்படாது, கேட்கணும். சிலதை தேவன் கிருபையாக கொடுக்குறாரு, சிலவற்றை நீங்கள் கேட்டாதான் தேவன் கொடுப்பார். அப்போ பேதுரு அவர் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேனுங்க. அவர் தொழில்முறை மீனவன். ஏதோ தெரியாதனமாக போய் டக்குன்னு ஒரு 25 வயசில் மீனவன் ஆனவன் கிடையாது பேதுரு. பேதுருடைய தலைமுறை வம்சமாக அவங்க மீனவ தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மீனவனுக்கு கடலில் எப்போ மீன் வரும், எப்போ எறா சீசன் வரும், எப்போ அந்த மீன் முட்டை போடும், எந்த சீசனில் காற்றடிக்கும், எந்த சீசனில் புயல் அடிக்கும்,
எப்போ போனாக்கா நம்மளால் மீன் பிடிக்க முடியும் என்கின்ற எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரியும். நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம ரோட்டில் பைக் ஓட்டும் போகும்போது எனக்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் இந்த ஊர் ஃபுல்லாக எனக்கு அத்துப்படின்னு சொல்கிற மாதிரி கடலில் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் பேதுருக்கு அத்துப்படி. ஆனால் அந்த அத்துப்படியான பேதுரு தான் கடலில் போய் வலையை போட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒத்த மீனும் அவருக்கு கிடைக்கல பாருங்க. அப்போது கரையில் வந்து அவர் அந்த மீனை வலையை அலசி கொண்டு இருந்திருக்கிறாரு. பேதுரு வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே அந்த கடற்கரையில் தான். அப்போ கடலை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். மீனவருங்க கடலை குறித்து ஒரு விசேஷமான காரியம் சொல்லுவாங்க தெரியுங்களா? கடல் தாயின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா, கேட்டுருக்கிறீங்களா? மீனவர்கள் கடலுக்கு போகும்போதே அந்த கடலை தன்னுடைய தெய்வமாக நினைத்து அந்த கடல் தாயின்லாம் சொல்லி, பூமி தாயின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் மீனவர்கள் மட்டும் கடல் தாயின்னு சொல்லுவாங்க. நான் கடலுக்கு போனாலும் நான் மரித்தாலும் என்னுடைய பணம் வந்து கடலுக்குள்ளே இருக்காது, கரையில் கொண்டு வந்து என்னுடைய தாய் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்கின்ற அந்த பெரிய நம்பிக்கையெல்லாம், அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது, பெரிய பெரிய நம்பிக்கையெல்லாம் அவங்க வச்சு கொண்டு இருப்பாங்க. இப்போ பேதுருவுடைய கணக்கு பிரகாரம் அந்த கடல் தாய் இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. புரிதுங்களா? கடல் தாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய சரியான வருமானத்துக்கு வழி செய்யாமல் போயிடுச்சு பாருங்க. அப்போ கடல் தாயின் மேலே அவர் வைத்த நம்பிக்கை அங்கே போயிடுச்சு. அப்போ இன்றைக்கும் அநேகர் யாரை நம்ம முதலிடத்தில் முக்கியத்துவத்தில் வச்சு பார்க்கணுமோ அவங்கள வைக்காம மற்ற காரியங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து, மற்ற காரியங்கள் மேலே நம்முடைய விருப்பத்தை வைத்து அவர்களுக்கு முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கறதுனால கண்டதையெல்லாம் அவங்க தாய் என்று சொல்லிக்கொண்டு, கண்டதையெல்லாம் தகப்பன் என்று சொல்லிக்கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்த மெய்யான தாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்போ கடல் தாயை நம்பி கடலுக்குள்ளே போனார் பேதுரு, இல்லைங்களா? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பலன் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ உடலில் ஒரு வகையான சோர்வு, ஏன்னா தூக்கவில்லை ராத்திரி முழுவதும். அதை விட மீன் கிடைக்கலையே என்கின்ற ஒரு கவலை ஒரு பக்கம், ஏமாற்றம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். என்னங்க இது சாதாரண விஷயம் தானே, ஒரு நாள் மீன் கிடைக்கும், ஒரு நாள் மீன் கிடைக்காம போகும், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு மீனவனுக்கு பாருங்களேன், கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்க முடியாதபடிக்கு அவன் திரும்பி வரான்னு சொன்னால் அது அவனுக்கு ஒரு பெரிய அவமானம். மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வெறுமையாக திரும்பி வந்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம், அவங்க தன்னையே நொந்து கொள்வாங்க. ஏன்னா ஏதோ நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு திறமை இல்லையோ என்கின்ற அளவுக்கெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், பேதுரு வலையை அலசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அன்றைக்கி பேதுரு மட்டுமா மீன் பிடிக்க போயிருப்பாரு? மற்ற படகுகளில் நிறைய பேர் மீன் பிடிக்க போயிருப்பாங்க. ஒருவேளை அவர்களுக்கு மீன் கிடைச்சிருக்கும். இப்போ பேதுரு தன்னுடைய படகை பார்க்குறாரு, அக்கம் பக்கத்தில் வந்த படகுக்காரங்களுடைய அந்த படகை பார்க்குறாரு, அதில் மீன் இருக்குது பாருங்க. அப்போ இவருக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கும், என்ன இது, நான் இத்தனை வருஷமாக நான் வந்து கடலுக்கு போயிருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்ததே கிடையாது, இன்றைக்கி நான் யார் முகத்தில் முழிச்சிட்டு போனேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இன்றைக்கி மீன் கிடைக்காம இருக்கிறது. நல்லா பாருங்களேன், பேதுரு டெய்லி கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே பேதுருவை தேடி ஒரு கூட்டம் வரும். எதுக்கு வரும்? மீன் வாங்க வரும். அன்னைக்கு காலையிலையும் அப்படி தான் அந்த கூட்டம் வந்திருக்கும். பேதுருக்கிட்ட வேகமாக ஓடி வந்து இன்னைக்கு என்ன விதவிதமான மீன் வச்சுன்னுக்கிறாரு பேதுருன்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க. படகு முழுவதும் வெறுமை, படகுக்குள்ளே காற்று மட்டும் தான் இருக்குது. ஐயோ இன்னைக்கு உனக்கு மீன் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த படகுக்கு போயிடுவாங்க. இப்போ பேதுரு தன்னை நம்பி வந்த அந்த ஜனங்கள் இல்லை, எப்போதும் நான் வந்தவனே ஆவலாக நின்று என்கிட்ட பேரம் பேசி என்கிட்ட என்ன சொல்லுது உரிமையாக கேட்டு வாங்கி கொண்டு போன ஜனங்க இன்றைக்கி மீன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னவனே என்னை வீட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க, அதுவும் அவங்ககிட்ட போய் மீன் வாங்க போயிட்டாங்களே என்று சொல்லி அவர் தனக்குள்ள புலமை கொண்டு இருந்திருப்பார், தனக்குள்ள கவலைப்பட்டு கொண்டு இருப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, அன்றைக்கி அவருக்கு மீன் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவருக்கு அன்றைக்கி வருமானம் கிடையாது, துட்டு கிடையாது, காசு கிடையாது. வீட்டுக்கு போனால் மனைவி சாம்பார்லாம் வச்சுட்டு ரெடியாக மீன் வறுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருப்பாங்க. அவர் வலையை அலசி கொண்டு இருக்கும் போதே மனைவியினுடைய முகம் ஞாபகத்தில் வருது. ஐயோ நான் மீன் இல்லாமல் போனால் மீன் பிடிக்கிற மீனவனுக்கே மீன் இல்லாமல் போய் நான் வீட்டுக்கு போனால் என்னுடைய பிள்ளைங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்களே, காத்து கொண்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்கணும், நான் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு கிலோ அளவுக்கு மீன் பிடிச்சிருந்தா கூட நான் எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து அதை சமைச்சு நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளாவது நம்ம சாப்பிட்டுருப்போமே. இப்போ நான் மீன் இல்லாமல் போனால் என்னுடைய மனைவி என்ன சொல்லுவா இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அந்த காலத்துலலாம் வந்து பேங்க் பணம் போடுற மாதிரி அப்போ அந்த காலத்தில் கவரில் போட்டு பணம் கொடுப்பாங்க.
800 1000 கொடுப்பாங்க. அப்போ சம்பளத்தை தொலைச்சிட்டு, சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே சம்பளத்தை அவர் தொலைச்சிட்டாரு. அவர் தொலைச்சிட்டு வீட்டுக்கே வராமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தார். எனக்கு தெரியும் அந்த காலத்தில். ஏன் தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, நான் இந்த பணத்தை எடுத்துன்னு வீட்டுக்கு போனாதான் அந்த கடந்த மாதம் முழுவதும் நான் செஞ்ச செலவுகளை எல்லாம் சமாளிக்க முடியும். இனி வரப்போகிற மாதத்துக்கும் அது எனக்கு தேவையாக இருக்கும். பித்து பிடிச்ச ஒரு மனுஷனை போல் அவர் அந்த பாண்டிச்சேரியில் சுற்றின்னு கிடந்தார் பாருங்க. இங்கே வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க தேடினுக்குது. நைட்டு வேலைக்கு போன அப்பாவை காணாமல் காலையில் சம்பளத்தோடு 10ஆம் தேதி, நம்மளெல்லாம் வந்து 10ஆம் தேதி சம்பள நாள். 10ஆம் தேதி காலையில் விடிஞ்ச உடனே பிள்ளைங்க பார்க்குது, அப்பா 3ஆம் முறை வேலைக்கு போனவர் காசு எடுத்துன்னு வருவார். கடங்காரனும் கொடுக்கணும், பால்காரனும் கொடுக்கணும், மளிகை கடைக்காரனும் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதோ கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு காத்துன்னு இருந்தவங்க இவர் ஆளை காணோம். 10 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 5 ஆச்சு, 7 ஆச்சு, ஆளை காணோம். குடும்பமே தேடுது, தத்தளிக்குது. எங்கடா இது பணத்தை காணாமல் எங்கே போட்டாங்க? பார்த்தா பீச்சில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அழுதுனுக்கிறார். என்ன அழுதுனுக்கிறார்? என் சம்பள பணத்தை நான் தொலைச்சிட்டேன். தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. வெறும் கையோடு என்னுடைய மனைவினுடைய முகத்தையும் என்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தையும் பார்க்க எனக்கு சக்தி இல்லை, பலன் இல்லை. அதனால் நான் அப்படியே கடலில் விழுந்து செத்து போயிடலாமோன்னு சொல்லி நான் இருந்தேன். நீங்கள்லாம் என்னை தேடி வந்துட்டீங்க. அதான் பேதுரு யோசனை பண்ணின்னு இருக்கிறார். மீனே கிடைக்கல. அப்போ அவர் தண்ணியே நொந்து கொண்டு இருந்திருப்பார் தானே. நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு பொருளை நம்ம இழந்துட்டா, ச்சே நான் அந்த பொருளை எப்படியாவது கொஞ்சம் பார்த்துருக்கணும், நான் இந்த பாக்கெட்டில் வச்சேன், அந்த பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு பதில் இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், ஐயோ நான் செய்ய முடியாமல் போயிடுச்சே. கலங்கி தானே இருந்திருப்போம். அப்படி கலங்கி இருக்கிறீங்களா யாராவது? அப்படித்தான் பேதுரு கலங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்வோம் பாருங்களேன். அந்த குறைவின் மத்தியில் பேதுரு நொந்து கொண்டிருந்ததாகவோ அல்லது தேவனை அழைத்து உதவி கேட்டதாகவோ அல்லது அவர் தன்னை குறித்தே பலவீனப்பட்டு கொண்டிருந்ததாகவோ வேதம் சொல்லப்படலை. ஆனால் ஏன் அது வேதத்தில் எழுதலைன்னு சொன்னால், பேதுருவுடைய மனநிலை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். அதை பெருசாக வேதம் எழுதி வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தோல்வியின் மத்தியில் உங்களுடைய மனம் எப்படி குமுறி கொண்டு இருக்கும், உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது இருக்கு, நீங்கள் என்ன யோசித்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி சந்தேகப்படுறீங்க, அவனுக்கு கிடைச்ச ஒரு பதக்கத்தை குறித்து நீங்கள் எப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்போ அவர் முகத்தை பார்த்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் கிடையாது, உங்களுடைய இருதயத்தை பார்த்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படி அந்த சூழ்நிலையில் இருந்த பேதுருவைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த தோல்வியை எடுத்து போட்டு வெற்றியை அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அப்போ இன்றைக்கு அந்த தோல்வி மனப்பான்மையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருந்தாக வேண்டும். அப்படித்தான் பேதுருக்குள்ள இருந்தது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் காரியம் 3வது வசனம். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார், சீமோனுடையதாய் இருந்தது. பாருங்க, முதல்ல பேதுரு கொடுக்கிறவனாக அவன் இருந்தான். பாருங்க, கொடுக்கிறவனாக இருந்தான். ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது 3வது வசனம், அவர் ஒரு படகுல ஏறினாராம். அந்த படகு யாருதான் இருந்ததுங்க? சீமோன். அப்ப சீமோன் எங்க இருக்கிறாருங்க? சீமோன் படகுக்கு வெளியில வலைய பேதுரு அலசி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேரா வந்து அந்த படகுல ஏறிட்டார். அங்க ஏதாவது பேதுரு சொன்ன மாதிரி இருக்குதா? யார் நீங்க ஏன் படகுல வந்து ஏறுறீங்க, நீங்க போய் டக்குன்னு ஏறிட முடியுமா? அந்த மாதிரி மீனும் முடியாது. அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு படகு இல்லை, அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. இவன் திருட வந்தாங்களா, எதாவது பண்ண வந்தாங்களா? ஆனால் பேதுரு அங்கே ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. காரணம், பேதுரு இயேசு வந்ததையும் அறியல, படகுல ஏறி உட்கார்ந்ததையும் அறியல. காரணம், அவருடைய சூழ்நிலை அப்படி, அவருடைய பிரச்சனை அப்படி, அவருடைய போராட்டம் அப்படி, அவருடைய சிந்தனையில சிந்தித்து கொண்டிருக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம். யார் வந்தது யார் ஏறினது என்று கூட அவருக்கு தெரியாம இருக்குது பாருங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்த உடனே பேதுரு நிச்சயமாக அதை திரும்பி பார்த்திருப்பார். இயேசு கிறிஸ்து அந்த படகுல வந்து உட்கார்ந்த உடனே பேதுரு அந்த படகை இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்றாருங்க? கொடுக்கிறாரு. எப்போ கொடுத்தான் பேதுரு? எல்லாம் நிறைவாக இருந்தது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் வாரி கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது. பாருங்க, தனக்கு ஒன்றுமே அன்னைக்கு கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்துக்கு உகந்த அந்த படகை கர்த்தருக்காக கொடுக்குறான். தன்னால் இனி ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில் படகை அவன் கொடுக்குறான். சோர்ந்து போயிருக்கிறான் பாருங்க. சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இயேசுக்கு அந்த படகை கொடுக்குறான். தோல்வியை சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இயேசுக்கு அந்த படகை கொடுக்குறான்.
எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே நொந்து கொண்டு இயலாமையின் உச்சத்தில் இருக்கிற அந்த மனுஷன் இருக்கிறவராகவே இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய படகை அவன் கொடுக்குறான். படகை கொடுக்கிறது என்பது ஒரு மீனவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இயேசுக்கு இடத்துல கொடுக்கிறது. தேவன் இன்னைக்கு நம்ம இடத்துல அதைத்தான் கேட்கிறார். ஏதோ நம்மகிட்ட இருக்கிற அநேகத்தில் கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தேவன் மேலே நம்ம வைக்கிற அன்பு கிடையாது. உங்களுடைய நிறைவின் மத்தியில் கொடுக்கிறது அன்பு கிடையாது. உங்களுடைய குறைவின் மத்தியில், உங்களுடைய இயலாமையின் மத்தியில், உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில், உங்களுடைய சோர்ந்து போன சூழ்நிலையில் கர்த்தருக்கு யார் ஒருவர் கொடுக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கறதுல கர்த்தர் பிரியமா இருந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வசனம் 2 கொரிந்தியர் 9:7 பாருங்களேன். அதை வேற ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க, நான் இங்கே வேற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 மைக்கில் வாசிங்க டக்குன்னு. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமாம், இது தசம பாகத்தை குறித்து காணிக்கையை குறித்து சொல்லப்படுகிற செய்தியில் வாசிக்கிற வசனம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது யாருமே விசனமாய் கிடையாது. அது கவலையோடு இல்லை. ரெண்டாவது யாரோ சொல்லிட்டாங்க அல்லது கேட்டுட்டாங்க என்று சொல்லி கட்டாயத்தினால கிடையாது. அவன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாக கொடுக்கணும். இப்போ பேதுரு தன்னுடைய படகை அவனுக்கு கொடுக்குறான். ஏதோ ஒரு படகு கொடுக்கல, தன்னுடைய வாழ்வாதாரத்தையே கொடுக்குறான். ஒருவேளை இயேசு அந்த படகை கொடுப்பான்னு சொல்லி வாங்கின்னு போயிட்டாருன்னா இந்த பேதுருக்கு படகு இருந்திருக்காது இல்லைங்களா? அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டமாக எதுவும் செய்வதற்கு அவனுக்கு சூழ்நிலை கிடையாது. ஆனால் இயேசு படகுல உட்கார்ந்த மாத்திரத்தில் பேதுரு எதுவுமே சொல்லலைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்ததை அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு உட்கார்வதற்கு தன்னுடைய படகை அவனுக்கு கொடுக்குறான், தன்னுடைய வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்குறான். அப்போ இன்னைக்கு சகோதரனே சகோதரி, நீங்கள் தேவனுக்காக எதை கொடுக்குறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒன்று இருக்குது பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பேதுரு வலையை அலசி கொண்டு இருந்தார். அந்தமாரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து அரசி ஆராய்ஞ்சு பார்த்து நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும் யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு என்னுடைய பிள்ளையை எப்படி நான் தேவனுக்கு நேராக இன்னும் நான் வழி நடத்தணும் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த பணம், பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இந்த பொருளாதாரத்தினுடைய மேன்மையெல்லாம் எனக்கு கர்த்தரால் வந்தது, நான் கர்த்தருக்கு இதை எந்த வகையில் பயன்படுத்தணும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பலவீனம் வந்திருக்கும் போது நம்ம அலசி ஆராயிரும், ஆரோக்கியமாக இருக்கும்போது அலசி ஆராய்ஞ்சிருக்கிறோமா? இந்த உடம்பு கர்த்தருக்காக ஓடணுமே, நான் அதை ஓடுவதற்கு நான் என்ன பண்ணணும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறோமா? பேதுரு வலையை அலசின்னு இருக்கிறான். அவனுடைய தொழிலில் ஏற்பட்ட தோல்வியை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவன் அலசி ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிறான். தன்னுடைய பொறுப்பில் நான் எதில் தவறேன் என்பதை குறித்து அவன் ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு மீனவனா நான் மீன் பிடிக்க போகாமல் போன அந்த தோல்விக்கான காரணம் என்ன அதை அவன் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து கொண்டு இருக்கிறான். நாம எப்படி யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் நேர்த்தியாக நாத்திக்காம உங்கள் கடமைகளை நிறைவேற்றிட்டீங்க. அதில் யாரு மேலும் எந்த விதமான குறைய நான் சொல்லலை. மற்ற நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் செஞ்சீங்களா? அதை அழைச்சி ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சந்தோஷமாக நம்ம ஆராய்ச்சிக்கிறோம். கர்த்தரை பாருங்கள், இந்த இடங்களில் ஒரு சில காரியங்கள், ஒரு சில வெறுமைகள் இருக்குது. இப்போ இந்த வெறுமைகளுக்கு யாருங்க காரணம்? ஏன் நாம தான் காரணம். ஏன் காரணம்? ஒன்று, நாம் அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்க தவறிட்டோம், அல்லது அந்த ஆத்துமாக்கள் பலவீனத்தில் விழும்படிக்கான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்ததை அறியாமல் இருந்திருக்கிறோம். இவ்வளோ தானே? ஏன்னா தேவன் தானே கொடுத்துருக்கிறார் நமக்கு ஆத்துமாக்களை. அவரே நம்மளை ஓகே இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லுவாரா? அதேமாதிரி நல்ல சுகத்தோடு பலத்தோடு யாரும் ரெஸ்ட் எடுக்கலை. அவங்கவுங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்குது, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுது, அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் எங்கேயோ தவறி இருக்கிறோம். புரியுதுங்களா? அசதியாக நாம் இருந்திருக்கிறோம். அதனால் சபைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தேவன் கொடுக்கிற நினைச்ச ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. பேதுரு ஒரு வேளை அன்னைக்கு படகை விட்டு இறங்கின மாத்திரத்திலே அவர் அவமானப்பட்டு உடனே கோவப்பட்டு எனக்கு மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வலையெல்லாம் போட்டுட்டு அவர் ஓடி வீட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்திருப்பார். என்ன பண்ணியிருப்பாருங்க? வெறுமையான படகை பார்த்துட்டு அவர் போயிட்டு வேற எவனா ஒரு படகு இருந்துச்சுன்னா அந்த படகுல ஏறி உட்காந்து அவர் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். அப்போ பேதுரு தன்னுடைய பொறுப்பை அவன் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறான்.
அப்படி அலசி ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் கொடுக்க முடியும். கரங்களை தட்டுங்களேன். நேரத்தை உங்களால் என்னால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், நான் தேவனை விட என்னுடைய நேரத்தை நான் மேன்மை பாராட்டுறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுறது? தேவனை விட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நான் வாழ்ந்து அனுபவிச்சிடணும் என்பதற்காக என்னுடைய நேரத்தை நான் தேவனுக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது. ஆனால் அந்த நேரமே தேவனுக்கு கிருபையாக கொடுத்தார் என்பதை நான் அலசாமல் இருக்கிறேன். ஒரு பொருளாதாரம் நமக்கு தேவன் கொடுக்குறாரு, அது கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஏன் நான் கொடுக்காமல் இருக்கிறேன்? ஏன் என்னால் சரியாக கர்த்தருக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னால், அடிக்கடி சொல்கிறது தான், தேவனை விட என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பெருசாக இருக்குது. அப்போ அந்த பொருளாதாரத்தை குறித்து நான் அலசி இன்னும் பார்க்கல. எல்லாமே சரீர ஆரோக்கியங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அப்போ இங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் அலசி கொண்டு இருக்கிறான். அலசுவதற்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. வேற ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். வலையை அலசி கொண்டு இருக்கிறதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில காரியங்களை அலசி கொண்டு இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? என்னதுங்க? அது ஒன்று சொல்லலாம். வேற ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. கரெக்டான வார்த்தை, ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, அப்போ உங்களை தான் நான் கேட்க முடியும். நீங்க தான் இந்த சபையினுடைய சொத்து இல்லைங்களா? நம்ம பாஸ்டர் ஸ்டீவை போய் கேட்டு ஏன் எங்களுக்கு ஆத்மா வரலன்னு சொல்லி கேட்க முடியுமா? உங்களை தான் நான் உரிமையாக திட்டுறதும் உங்களை தான், பாராட்டுறதும் உங்களை தான், நான் அழுகிறதும் யாருக்கிட்டங்க? உங்ககிட்ட தான். நீங்கள் அழைச்சி ஆராய்ச்சி பார்த்து வக்காஸ் கொடுத்துருக்கிற கர்த்தர் நமக்கு கிருபையா இல்லைங்களா? அப்போ நான் இந்த வக்காஸ் நேரத்தில் 2 நாள் தானே போகிறோம், 1 நாள் தானே போகணும், ஏதோ வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் அந்த டைமை அலசி எடுத்து வச்சு ஆராய்ச்சி பார்த்து பிரித்தெடுத்து, இல்லை நான் நாத்திக்கவும் போய் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்துவம் அடைஞ்சு கொண்டு வரேன். என்னை போலவே இன்னும் அநேகரும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கணும் வரணும் என்று சொல்லி எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆசை இருக்குது. நான் யாரையும் தப்பு சொல்ல, வாஞ்ச இருக்குது. அதுக்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஆனால் ஓடணுமே இல்லைங்களா? பேதுரு பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த செய்தியை நீங்கள் பலமுறை கேட்டுருப்பீங்க. பேதுரு அன்னைக்கு வலையை அலசி கொண்டு இல்லாமல் இருந்திருந்தா, ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பான். 2வது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சத்தியம் தெரியாமலேயே போயிருக்கும். அவன் கொடுத்த ஊழியத்தை, கொடுத்த பொறுப்பை, கொடுத்த வேலையை அசட்டை பண்ணாமல் இருந்தான். அன்னைக்கு அவன் அசதியாக இல்லை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வெறுமையின் மத்தியிலையும் அவன் கொடுக்கிறவனாக இருந்தான். ஆமேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இருந்து கர்த்தருக்காக கொடுக்கறதுல தேவன் பிரியமாக இருக்கிறாரா என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறது, சரீரத்தில் பலவீனம் இருக்குது. அப்போ எழுந்து நீங்கள் உங்கள் நேரத்தை சபையில் கொடுங்களேன். உங்களுக்கு ஒரு பழைய பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்குது, கர்த்தருக்காக காணிக்கையை கொடுங்க. உங்களுக்கு குடும்பம் முழுவதும் போராட்டமாக இருக்குது, குடும்பத்தை சபைக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கிறது. அப்போ பேதுறாங்க கொடுத்தான். 3வது வசனம் பாருங்க. அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்த பேதுரு, பலவீனம் நிறைந்த ஒரு பேதுரு, அந்த பேதுரை பார்த்து இயேசு கேட்கிறாரு, அப்பா நீ ராம் முழுவதும் கடலில் பிரயாசப்பட்டதான், ஒன்றுமே கிடைக்காம நீ ஏமாற்றமாக இருந்ததான், நீ அடிக்கடி ட்ராக்ஸ் கொடுக்க போயிட்டு, அடிக்கடி நீ மர்ஷியாவுக்கும் நீ கடைத்தெருவுக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் நீ வெறுமையாக திரும்பி வந்தது உண்மைதான். நீ ஓடி ஓடி உழைத்து உழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் போனது உண்மைதான். நீ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு உனக்கு மீன் ஒன்றும் கிடைக்கல தான். ஆனால் இப்போ கரையில் இருக்கிற அந்த படகு கரையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த படகுனால் ஒரு மீனை கூட கொண்டு வர முடியாது. அந்த படகு எங்கே போகணும்? கடலுக்கு போகணும். அதனால் கரையில் இருக்கிற அந்த படகை தள்ளுறதுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பலனுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு. அந்த கரையில் இருக்கிற படகை தள்ளுறதுக்கு எவ்வளோ பலன் வேணுங்க? கொஞ்சம் பலன் இருக்குதா? ஆண்டவர் கேட்குறாரு. ஆத்துமாக்களை தேடி நம்ம போகணும் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மற்ற நாளில் போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் தெரியுங்களா? அடைச்சா நம்ம ஓடி ஓடி பார்த்தோம், ஆத்துமாக்க வரல. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகும்போதெல்லாம் ஒரு 10 ஆத்துமாக்களை கொண்டு வந்து நீங்கள் சபையில் நிரப்பிட்டீங்கன்னா 2 வாரத்தில் நம்ம சபையை விட்டுட்டு வேறு சபை தேடின்னு போகணும். இடம் பத்தாது. அழைக்கப்பட்டவர்கள் ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆமாம். அப்போ நான்
பேதுருடைய மனநிலைக்கு நான் வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் கடலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அதே சிந்தனை தான் வரும். என்னது, அன்னைக்கு ராமுவதும் போராடினேன், எனக்கு மீன் கிடைக்கல, ஒருவேளை இன்னைக்கும் கிடைக்காம போயிடுச்சுன்னா. அப்படியே இருந்துட்டு படகை விட்டுட்டு வலையை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டா நாளைக்கு காலைல அவர் வரும்போது அவருக்குள்ள ஒரு அசதி இருக்கும். அடைச்சா இன்றைக்கும் நமக்கு மீன் கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ அலசி கொண்டு இருக்கிற பேதுரு ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் தள்ளி கொண்டு. உங்களையும் என்னையும் பார்த்தா ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் மீன் பிடிக்கத்தானே போனீங்க ஒவ்வொரு வாரமும். 2 மீன் வரணும்னு சொல்லிச்சு, வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் அவனுக்கு மீனுக்கு ஃபோன் அடிக்கிறத விட்டுட்டேன். அன்றைக்கி போனோம், மர்ஷாவில் பார்த்தோம், ஒரு 4 மீன் வந்து நோட்டீஸ் வாங்கிச்சு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான மீன் சொன்னிச்சு. அந்த மீன் வரவே இல்லை. இப்போ நமக்கு என்ன நம்ம தோணுது, ஒன்று நம்ம போகிற ஊர் தப்பா, அல்லது நம்ம செய்கிற ஊழியம் தப்பா, அல்லது நம்ம செய்கிற விதம் தப்பா, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களையும் என்னை சந்திக்கும் போது யாராவது மணிக்கணக்காக வசந்த பேசுனாங்க இல்லையே. ஆண்டவர் என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு திட்டம் வச்சுருக்காரு, அன்றைக்கி கொடுப்பாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீ கடலில் போயிட்டு ஏமாந்து வெறுமையாக திரும்பி வந்தது உண்மைதான், உனக்கு கிடைக்காம இருக்கிறது உண்மைதான். ஆனால் இப்போது எனக்காக உன்னிடத்துல கொஞ்சம் பலன் இருக்குதா, அந்த பலன் இருந்தால் போதும், அந்த படகை தள்ளி நீ கடலில் அந்த படகை விட்டுடு. ஏன் இயேசு தள்ளக்கூடாது அந்த படகை? இயேசுன்னா 95 வயசு கவனமாக இருந்தார், நல்லா வாலிபர், 30 வயசு, பேதுருவை விட வயசு சின்னவர். அவர் நினச்சிருந்தா ஒத்தகையில் கூட அவன் தள்ளி இருக்கலாம். ஆனால் பேதுருவை தள்ள சொல்கிறாரு. ஏன்? அவன் தான் கடலுக்கு போகணும், அவன் தான் படகுல உட்காரணும், அவன் தான் வலையை வீசணும், அவன் தான் மீனை பிடிக்கணும், அவன் தான் மீனை இழுக்கணும், கரங்களை தட்டுங்களேன். அப்போ நீங்கள் எங்கெல்லாம் சோர்ந்து போய் எங்கெல்லாம் மீன் கிடைக்காம திரும்ப வந்தீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பலன் போதும், எனக்கு கொஞ்சம் பலன் போதும், நீ அந்த படகை மட்டும் தள்ளி தண்ணியில் விட்டுடுப்பா, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களையும் என்னையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ சரீரத்தில் பலவீனம் இருக்குது, ஆனால் உங்களுடைய ஆத்மாவில் பலன் இருந்தால் சரீர பலவீனத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஏதோ கடன் வாங்கி நீங்கள் குறுகி கூனி போய் உட்காந்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கணுன்ற அந்த மனசு உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கா, நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஏதோ ஒரு பிரச்சனை ஜெபிக்க முடியாமல் இருக்குதா, இல்லை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ள நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, தேவனுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுத்து பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ மீனை அலசி பார்த்து கொண்டு உன்னுடைய தோல்வியை குறித்து யோசித்துக் கொண்டிருக்காத, உன்னுடைய வெறுமையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்காத, உன்னுடைய குறைவை குறித்து நீ அலசி ஆராய்ந்து கொண்டிருக்காத. நீ எங்க தோற்று போனியோ அந்த இடத்துக்கு மறுபடியும் நீ படகை தள்ளிக்கொண்டு போ. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எந்த இடத்துல மர்ஷேவில் ஆள் கிடைக்காம ஒரு நாள் முழுவதும் அலைஞ்சு கொண்டு இருந்தோமோ அந்த மர்ஷேவில் தான் மீன்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த கடை தெருக்களில், கடை வீதிகளில், அந்த சாந்திரு கொமர்சியல்ல தான் மீன்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு எனக்கு பூரண பலன் தேவையில்ல, கொஞ்சம் பலன், கொஞ்சோண்டு பலன் இருந்தால் போதும். அந்த பலத்தினால பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எந்த கடல்ல இருந்து வெறுமையா வந்தானோ அதே கடலுக்கு இயேசு அவனை மீண்டும் திரும்ப அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏமாற்றமாக இருந்த இடத்துக்கு மீண்டும் இயேசு அவனை கொண்டு போகிறார். காரணம், நீ எங்க ஏமாந்தியோ அங்கதான் உனக்கு வெற்றி, நீ எங்க தோல்வி அடைந்தியோ அங்கதான் உனக்கு வெற்றி, நீ எங்க தலை குனிந்திருந்தியோ அங்கதான் உன்னுடைய தலை உயர்த்தப்படும். சத்துருக்களுக்கு முன்பு நீ வெட்கப்பட்ட அந்த சத்துருக்களுக்கு முன்பு தான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவர் சொல்றாரு, கொஞ்சம் பலன். சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் பலன் சொல்லுங்க, கொஞ்சம் பலன். நம்ம பூரண பலத்தோடு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிற இடமே இது கிடையாது. யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நல்ல பூர்ண பலத்தோடு நான் இருந்தேன் வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிற இடம் இது கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறப்ப கொஞ்சம் பலன், அந்த பலத்தை நீ எனக்கு கொடு, நான் உன்னை பூரண பலத்தினால நிரப்புவேன். தேவன் நம்மால் முடியாததை என்றைக்குமே கேட்டது கிடையாது. ஆமேன். உங்களால் என்ன முடியும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தேவனுக்கு தெரியும். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் கேட்கிறாரு, அதை கொடுப்பதற்கு உங்களுடைய ஆத்மாவில் கொஞ்சம் பலன் இருந்தால் போதும். பாருங்க, அப்போ நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய காலம், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், இதை தேவனுக்காக நம்ம கொடுக்கும்போது அதை அவர் பல மடங்கு நமக்கு திரும்ப தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, வெறுமையான படகா அந்த படகு இருந்தது. அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். இயேசு வர வரைக்கும் அந்த படகு வெறுமையா இருந்தது. இப்போ அந்த படகு எப்படி இருக்குதுங்க? அந்த படகு எப்படி இருக்கு இப்போ? இல்ல,
இயேசு கிறிஸ்துவினால அந்த படகு நிரம்பி இருக்கிறது. கரங்களை தட்டுங்க. இன்னும் மீன் பிடிக்க போகல, இயேசு ஏறி படகுல உட்காந்துட்டாரு. வெறுமையா இருந்த படகு, யாருமே அந்த படகுல கிடையாது, வலை கூட கிடையாது. வெறுமையா இருந்த படகை பார்த்து பார்த்து புலம்பிக் கொண்டிருந்த பேதுரு முதல் முறையாக வெறுமையை நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்து வந்து அந்த படகுல அவர் நிறைந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்த படகுல நிறைவானவர் வந்து அமர்ந்து விட்டார். அப்போ உங்களுடைய படகுல எப்போ இந்த நிறைவானவர் வருகிறார், எப்போ உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிற தேவன் வந்து அமர்வதற்கு நீங்க கொடுக்கிறீங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. இரண்டாவது அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமனுடையதாய் இருந்தது. அது கரையிலிருந்து சட்டை தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு போதும். இப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அப்பா இந்த படகை நீ கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் கடல்ல நீ விடு. யோசனை பண்ணி பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் அந்த இடத்துல இருக்கிறேன். இரவு முழுவதும் கண் விழித்து போராடி தண்டு வலிக்கிறதுனால உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்க இருக்கிறீங்க. வெறுமையான படகை தள்ளுவதற்கே நமக்கு போராட்டமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 50 கிலோ வச்சுக்கோங்களேன், ஒரு 60 கிலோ அவர் வந்து உட்காந்துட்டாரு. இப்போ அந்த படகை தள்ளுன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுவோம்? உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிடுவோமா? என்ன பண்ணுவோம்? ஆமா, 1000 சொல்லுவோம். ஆமா, ஐயோ ஆண்டவரே, என்ன ஒருவேளை இயேசுன்னு தெரிஞ்சிருந்தா கூட, என்ன ஆண்டவரே நான் ராத்திரி முழுசும் போராடிட்டு வந்தேன், ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்துட்டு வந்துடுறேன், செத்த கட்டையை கீழே போட்டுட்டு எழுச்சி வந்துடுறேன், கொஞ்சம் இட்லி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், ஏதோ செஞ்சு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க ஆண்டவரே. எப்படிங்க 10 நிமிஷம் உட்காருங்க, அதோ நான் போய் கொஞ்சம் இட்லியாக சாப்பிட்டு வரேன், தண்ணியாவது குடிச்சிட்டு வரேன், தள்ளுறதுக்கு பலன் வேணும்ல ஆண்டவரே. நான் நைட்டெல்லாம் சாப்பிடாம கொள்ளாம எவ்வளோ காரியம் பேசியிருப்போம். ஆனால் பேதுரு கீழ்ப்படுகிறான். ஆமென். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றியிருக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படைஞ்சான் பாருங்க. எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற ஒத்த பிள்ளைய ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில் மனைவி கூட போய் டிஸ்கஸ் பண்ணுறார். அம்மா நமக்கு 99 வயசு ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அது குழந்தை கொடுக்கலாமா? டிஸ்கஸ் பண்ணுறாரா? எலியாசர்கிட்ட போய், அப்பா உன் வேலைக்காரன் நீ என் கூட்டு உங்கள் பிள்ளைங்க தான் என் குடும்பத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறீங்க, ஒத்த புள்ள பேத்திச்சு, நீ கூட வந்து பாராட்டி எனக்கு பால் என்னது பால் கோவிட்லாம் போட்டு கொடுத்த, இப்போ ஆண்டவர் அந்த குழந்தைய கேட்குறாரு, கொடுக்கலாமா? கேட்டாரா? மனைவி கிட்ட சொன்ன தடை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் காலங்கத்தில் ஏஞ்சி தூக்கடா மகனன்னு சொல்லி தூக்கின்னு வந்துட்டார். கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படுறதுனால இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து வசனம் வேதம் நமக்கு டெய்லி சொல்லின்னு இருக்குது. ஆமாம், பேதுரு செய்கிறான் பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் பேதுரு முணுமுணுக்கல, கோவப்படலை, அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் அதில் 40 42 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன் வேகமா. 1ஆம் அதிகாரம் 40 42 டக்குன்னு வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? ஆமா, போதும். இப்போ பாருங்க, இதான் முதல்ல பேதுரு இயேசுவை சந்திக்கிற ஒரு சம்பவம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 40 42 அந்திரேயா தான் யோவானுடைய சீஷனாக இருந்தான். இப்போ அவன் வந்து இயேசுனுடைய போதனைகளை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போகிறவனாக அவன் மாறினான். அவன் போய் தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் இயேசுவின் இடத்துல நிறுத்துறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னவா இருக்கிற? பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபாவாக அழைக்கப்படுவா. கேபா என்று சொன்னா பாறை என்று சொல்லி அர்த்தம். உறுதியானவன், நிலையானவன், நிலைத்து நிற்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டா நீங்க நான் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ ஆண்டவரே, இனி நான் உங்களை விட்டு விலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பின்தொடர்ந்து போயிருக்கணும். ஆனால் தலைவர் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியா, கேபானாலும் எனக்கு அர்த்தம் தெரியாது, பேதுருன்னு அர்த்தம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கிற வேலை, நான் மீன் பிடிச்ச என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பிக்கோன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க வந்தார். இப்போ அவர் இங்கே என்னவா இருக்கிறாரு? பேதுருவாக இருந்து கொண்டு இருக்கார். கர்த்தர் அவனை அழைத்தது பாறை.
ஆமென். இப்போ பேதுருன்னு சொல்லி இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே கொஞ்சம் தள்ளின்னு போ அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பின்னால பேதுருக்கு என்ன நம்ம ஞாபகம் வரும்? நான் கேபா, நான் பாறை, நான் உறுதியானவன், நான் நிலைத்து நிற்கக்கூடியவன், நான் என்னால் இப்போ தள்ள முடியும். ஆமேன். பாறையா மாத்திட்டாரு, கேபாவா மாத்திட்டாரு. என்னால் இப்போ அதை தள்ள முடியும். நான் இப்போ பலவீனத்தில் இல்லை, நான் பலத்தோடு இருக்கிறேன். என்னால் இந்த படகை இப்போது தள்ள முடியும். அப்போ முதல்ல அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை வந்தது. இப்போ அவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கி போகிறது. இன்னும் முழுமை அவனுடைய வாழ்க்கையில் வரல. முதல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக வெறுமையை எடுத்து போடுவார், குறைவை எடுத்து போடுவார். அதன் பிறகுதான் அந்த குறைவு இருந்த இடத்துல நிறைவை அவர் கொண்டு வருவார். இப்போ வசனம் 3வது எடுத்து வாசிங்களேன், டக்குன்னு வாசிங்களா. அதே இதுல இருங்க, டக்கு டக்குன்னு. அப்போது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சிமோனிதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. 3வது வசனத்துல சற்று தள்ளும்படிக்கு கேட்டாரு. 4வது வசனத்துல ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகும்படி போ அப்படின்னு சொல்றாரு. இந்த 3வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் இடையில ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சாவியா அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. சரிங்களா? அது என்ன நம்ம பார்க்க போயிடும். இப்போ நல்லா கவனிங்களேன். 3வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்போது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சிமோனிதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். என்ன பண்ணினாருங்க? போதகம் பண்றாரு. ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தாரு. இப்போ ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் அந்த போதனைய கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப பேதுரு எங்க இருக்கிறாருங்க? பேதுரு அங்க தான் இருக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை பேதுரு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் தூங்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த பேதுருவை இயேசு சொல்றாரு, அப்பா நீ கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போனோடனே அவன் தள்ள ஆரம்பிச்சிட்டான். இப்போ தள்ள உடனே பேதுருவும் படகுல இருக்கிறான், இயேசுவும் படகுல இருக்கிறாரு. இப்போ வெறுமையா இருந்த அந்த படகுல 2 நபர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள், கரைகளை தட்டி. மற்ற ஜனங்கள் எல்லாம் கரையில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. வெறுமையா இருந்த படகுல 2 பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அது உங்களுக்கு. ஆமா. இப்போ ஒரு ஆள் புலம்பிக் கொண்டிருந்தான், நிறைவானவர் வந்து உட்கார்ந்த உடனே இப்ப தள்ளி இவரை ஏறி உட்காந்துட்டாரு. ஆமீன். இப்ப வெறுமையான படகுல 2 பேர் இருக்கிறாங்க, ஆனா கரையில அநேகர் இருக்கிறாங்க. இயேசு போதிக்கிறார். ஆமீன். இப்போ அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வந்ததாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு காரியம் நடந்ததாகவோ நம்ம பார்க்க போறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட படகுல இருந்த பேதுருக்குள்ளார விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது, நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிக்கிறது. பேதுருவிட்ட சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்து விட்டான். அப்போ நாம கூட தாங்களே, ஆத்மா சொல்லும் இந்த காரியத்தை செய்யாத, ஆனால் சரீரம் அதை செய்யும்படிக்கு விரும்பும். ஞாயிற்றுக்கிழமை தானே நிறைய பேருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி வேலைக்கு ஓடிடுறாங்க. அப்போ அவங்களால வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீடை சுத்தம் பண்ணி கறியை வாங்கி ஆக்கி சாப்பிட்டு சாயங்காலம் உட்காந்து டிவியில் ஒரு படத்தை பார்த்துட்டு சாயங்காலம் பீச்சுக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. பீச்சில் போய் சுண்டலுக்குன்றது கண்டதை வாங்கி சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு நேரம் மாலுக்கு போகிறாங்க, ஒரு சினிமாவை பார்க்குறாங்க, KFC சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு வராங்க, அப்படியே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவர்களுக்கு சண்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன டேங்க? ரெஸ்ட் டே. ஆனால் சண்டேன்னு சொன்னால் நமக்கு விண்டே, சண்டேன்னு சொன்னால் நமக்கு வெற்றியின் நாள். வெற்றியை கொடுத்தவரை தேடி நம்ம வந்து அவரை ஆராதிக்கணும் பாருங்க. அப்போ அநேக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வர முடியாமல் இருக்கிறபடினால அந்த சண்டே அவங்களுக்கு ஓய்வு நாளாகவே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது, களி கூறுகிற ஒரு நாளாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாக. அப்போ உங்களுடைய ஆத்மா விரும்பும் பொழுது, நான் இன்னைக்கு பலவீனத்தோடு தான் இருக்கிறேன், காலைல எழுந்துச்சு நான் ஜெபிக்கணும், ஆத்மா விரும்பும். ஆனால் என்னுடைய சரீரம் என்ன சொல்லும்? கொஞ்சம் தூங்கிடலாம். இல்லை நம்மளை அப்படித்தானே செஞ்சிடறோம். அதுமாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பலவீனம் இருக்கும். ஆனால் நீங்கள் சரீர பலவீனத்தோட நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் தான் அதிகமாகும். உண்மை தானே? ஆமாம். ஆனால் அந்த பலவீனத்தை மேற்கொண்டு நீங்கள் சபையில் வந்து 4 ஜனங்களை பார்த்து நீங்கள் பேசி கர்த்தரை ஆராதித்து வசனத்தை உட்கொண்டு இங்கேருந்து நீங்கள் போகும்போது, வரும்போது ஆட்டுக்குட்டியை போல வரீங்க, போகும்போது நீங்கள் சிங்கத்தை போல போறீங்க, கரைகளை தட்டுங்களேன். அப்போ ஆட்டுக்குட்டியை சிங்கமாக மாத்திர இடம் சபை. ஆனால் நீங்கள் ஆட்டுக்குட்டி நோவாக இருந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி ஆகிடுவீங்க. ஆமேன். ஆட்டுக்குட்டியை
கறிவிந்தாலி செஞ்சு சாப்பிட்ற ஆளுக்கு மாறி போயிடும். அப்போது அப்படி நம்மளுடைய ஆத்மா சொல்லுகிறத சரீரம் எப்போ எதிர்க்கிறதோ அப்போ நோ சொல்லுங்க, உடனே நோ சொல்லுங்க. இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, அவருடைய சமூகத்தில் வந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நீங்கள் வரலன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களால் தவிர்க்க முடியும். ஆமாம், என்ன நம்பாதீங்க, யாரை நம்புங்க. ஆமாம், ஏன்னா மருத்துவர் யாருக்கு வேணும்? நோயாளிகள் தான் மருத்துவர் வேணும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் வராமல் கூட இருந்துடலாம். நல்லா இல்லாத போது தான் நீங்கள் சபைக்கு வரணும். காரணம், இங்கே தான் உங்களுடைய வியாதி சுகமாகும், பலவீனம் சுகமாகும், தருத்தரம் நீங்கும், சாபம் நீங்கும், பாவக்கட்டுகள் உடையும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். மத்தேயு 6:3 டக்குன்னு சொல்லுங்க, படிங்களா? மத்தேயு 6:3. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். வசனம் சொல்ல கூட்டி கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாராம், கூட்டுறாராம். 1+1+1+1 சொல்லி கூட்டி உங்களுக்கு கொடுக்குறாராம். அப்ப நீங்க கூட்டி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா முதல்ல நீங்க வர வேண்டிய இடம் தேவனுடைய ராஜ்யம். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது தேவனுடைய நீதி. அதனாலதான் ஞானஸ்தானம் வாங்கும்போது யோவான் ஸ்நானத்தை இயேசு சொல்றாரு, இவை எல்லாம் நம்ம செய்வது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அதை நம்ம செய்யணும். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் வரும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கி போகும், தோல்வி ஜெயமாய் மாறும். அப்ப பேதுருக்குள்ள அந்த கீழ்ப்படிதலை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். எரேமியா 42:6 டக்குன்னு எடுங்களா? எரேமியா 42:6. இன்னும் ஒரே ஒரு கருத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 42:6. அது நன்மையா தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமா, எரேமியா ஒரு தீர்மானத்தை எடுத்து சொல்றாரு, நன்மையானாலும் சரிப்பா, தீமையானாலும் சரி, தேவனுடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்துடுறோம். இன்னைக்கு நாம எப்படி? நன்மன் சொன்னா தீமன் சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நன்மன் சொன்னா நம்ம நல்லா ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற காரியம். தீமன் சொன்னா அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. சரீர பலவீனத்தோடு இருக்கிறது, தரித்திரத்தில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, கவலையில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது, இருளில் இருக்கிறது. அப்ப நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. அது என்ன? இயேசுனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து அதுல நீங்க செவி கொடுத்துடுங்க. உங்களுக்கு எல்லாமே நன்மை உண்டாகும்படிக்கு மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற விசுவாசத்தினுடைய காரியம் உங்களுக்குள்ள உருவாகும். அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படுதல் உண்டானாதான் தேவனால் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் அந்த ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு இருந்திருந்தானா அவன் அந்த ஒரு பிள்ளைக்கு அப்பனா வந்து செத்து போயிருப்பான். ஆனா அந்த ஒத்த பிள்ளைய கீழ்ப்படிந்து தேவனுக்கு கொடுத்ததுனால ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இன்னைக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான். கரங்களை தட்டி. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். வாசிங்க அதே 3வது வசனம். அப்போது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீனோடிதான் இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி போதும். கரையிலிருந்து சற்றே தள்ளுன்னு சொல்லிட்டாரு. 4வது வசனம். அவர் போசம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகைகள் போடுங்கள் என்றார். ஆமா, இப்போ இந்த 2 வசனத்துக்கும் இடையில இயேசு ஒரு காரியம் செஞ்சாருன்னு சொன்னால, என்ன பண்ணாரு இயேசு? போதிச்சிருப்பாரு. எதை போதிச்சிருப்பாரு? நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். சோர்ந்து போகாதப்பா, சோர்ந்து போயிடுவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுப்பேன். என்ன விசுவாசி, என்னை விசுவாசித்தான் நீ தேவனுடைய மகிமையை காண்பா. என்னிடத்துல கேளு, நான் உனக்கு கொடுப்பேன். பயப்படாத, நான் உன் படகுல வந்து உட்காந்துட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். எல்லாத்துக்கும் மேல நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அவிசுவாசமா இருக்காத, விசுவாசம் இரு என்று சொல்லி அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். வசனத்தை பேதுரு கேட்க 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 அவனுக்குள்ள இருந்த அவிசுவாசம் நீங்குகிறது, பயம் நீங்குகிறது, சோர்வு நீங்குகிறது, கவலை நீங்குகிறது. எல்லாம் நீங்கி அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் விடிய காலத்து வெளுப்பை போல மாறி இருள் இருந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் பிரகாசிக்கிறதை போல விசுவாசம் அவனுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா.
பாருங்க, அவன் சொல்றான், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆமா ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு கடலுக்கு போனேன், தண்டு வலிச்சேன், வலையை வீசினேன், 10 மணி நேரம் காத்து நிறந்தேன், ஒரு நெத்திலி மீன் கூட எனக்கு கிடைக்கல. நான் சோர்ந்து போனது உண்மைதான், நான் பிரயாசப்பட்டது உண்மைதான், நான் முணுமுணுத்தது உண்மைதான், நான் கலங்கினது உண்மைதான், கவலைப்பட்டது உண்மைதான், நான் பயந்தது உண்மைதான். ஆகிலும் எப்படிங்க? ஆகிலும் இப்ப நீங்க சொன்னீங்களே வார்த்தை, இப்ப நீங்க சொன்னீங்களே வசனம், இப்ப நீங்க சொன்னீங்களே என்னுடைய விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தையின்படியே போடுகிறேன்னு சொன்னா கரையில தட்டுங்களேன், கரையில தட்டுங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் சாப்பாட்டுனால கிடைக்காது, தேவனுடைய வார்த்தையினால கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, நீ பேசின வார்த்தை என்ன அறியாம எனக்குள்ள கிரியை செய்து என்னுடைய ஆத்மாவில் பலன் கொடுத்திருக்கிறது. இப்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நான் இப்போ பலவீனன் கிடையாது, உம்முடைய வார்த்தையின்படியே நான் பலவானனாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறபடினால என்னால எதையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருந்த மனுஷன், வெறுமையை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்த மனுஷன், கவலைப்பட்டு கலங்கி என்ன ஆகுமோ, மனைவி என்ன சொல்லுவா, கணவன் என்ன சொல்லுவான், தம்பி அண்ணன் மாமா மச்சான் என்ன சொல்லுவான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த மனுஷன் அதையெல்லாம் மறந்துட்டான். அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ அவனுக்குள்ள அந்த வார்த்தை ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீ பலன் அடைந்துட்ட, நீ என்ன கேளு, நான் உனக்கு கொடுப்பேன், உன்னால முடியும், நீ சத்துவம் இல்லாத மனுஷன், இப்போ உனக்கு சத்துவம் உண்டா இருக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு கையில் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, உன்னுடைய இருதயம் விரும்பினது உனக்கு கொடுக்கப்படும், நீ எதை இடத்துல கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ள கிரியை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு புதிய விசேஷித்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? 5வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை போடுங்க, படிங்க. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ எந்த வலையை போட்டு 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 இழுத்து இழுத்து சோர்ந்து போனாரோ அந்த பேதுரு சொல்றாரு, இல்ல இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, எனக்கு விசுவாசம் வந்திருக்கு, மறுபடியும் நான் வலையை போடுகிறேன். காரணம், இப்போ நான் விசுவாசத்துல குறைந்த பேதுரு கிடையாது, விசுவாச வீரனா இருக்கிற கேபா பாறை. கரையில தட்டி சொல்லுங்க, நான் விசுவாசத்துல வீரனா இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறபடியே எனக்கு ஆகும். ஆமென். அல்லேலூயா. இப்ப அப்படி அவன் வலையை போட்ட உடனே அடுத்த 2 வசனம் படிங்களா? நடந்த காரியம் அவர் செய்து தங்கள் வலையை கீழ்த்ததாக உறுதியான மீன்கள் பிடித்தார்கள். அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்ய கடினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமைத்ததாக நிரப்பினார்கள். ஆமா, என்னையா இது? இயேசு கிறிஸ்து போனது ஒரே ஒரு படகு தான். இயேசு கிறிஸ்து ஏறி ஒட்டாதது ஒரு படகு, அந்த ஒரு படகு தான் தள்ளின்னு போக சொல்றாரு. இப்ப ஆழத்துக்கு போக சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு முன்னாடி பேதுரு எங்க வலை போட்டிருப்பாரு? ஒரு வலை இல்லாம இருந்திருக்கலாம், ஏன்னா கடலுடைய ஆழம் நமக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆழத்துக்கு தள்ளின்னு போக சொல்றாரு, அங்க போய் வலையை போடுன்றாரு. அப்ப ஒருவேளை பேதுரு அங்கேயே வலையை போட்டிருந்தான்னு சொன்னா அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவர் இங்கே தான் வலையை போட்டேன். அப்ப ஒருவேளை அவன் வேற எங்கேயோ போட்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தள்ளின்னு போன்னு சொன்னவர் ஆழத்துக்கு தள்ளின்னு போக சொல்லிட்டு அங்கே வலையை போட சொல்றாரு. ஒரு படகுல இருந்து 2 பேர் வலையை வீசுறாங்க. இப்போ மீன் பிடிச்ச உடனே இழுக்க முடியல, மற்ற படகுகளில் இருக்கிறவர்களை உதவிக்கு கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பேதுருக்கு உதவி செய்தாங்களோ அவர்களுடைய படகையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நிரப்பினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, மீன் பிடிக்க போன பேதுரு தான் நீங்களும் நானும். ஆமேன். அப்போ உங்களுடைய வெறுமையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார் இல்லையா? இப்போ உங்கள் கூட நாளைக்கு இன்னொருத்தங்க வருவாங்க, உங்கள் கூட நாளைக்கு இன்னொருத்தங்க வருவாங்க, வந்து ஆத்மா என்ற மீனை பிடிக்க போகிறாங்க இல்லைங்களா? பிடிக்கிறவர்களுக்கும் அந்த படகுல நிறைந்த மீன்களால் கர்த்தர் அவர் நிரப்புகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரம்பரையா மீனவனாக இருந்த பேதுருக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியத்தை அவனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவதற்கு, அதை செய்வதற்கு அவனுக்குள்ள கர்த்தர் கீழ்ப்படுதலை கொண்டு வந்தார். அந்த கீழ்ப்படுதல் மூலமாக வார்த்தையை கேட்க வைத்தார். வார்த்தையின் மூலமாக அவனை விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப அநேக சூழ்நிலையில நாம தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினால தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம்.
பேதுருவை போல நம்ம தோத்து போயிட்டோம் தான். ஆனால் இப்போ தேவன் நம்ம படகுல வந்து உட்காருவதற்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம படகுல அவர் வந்து உட்கார்ந்து நம்மோடு கூட அந்த படகுல அவர் வரணும். அப்போ தான் அந்த ஆத்துமாக்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வசனம், நிறைய விஷயங்கள் இருக்குது, பரவாயில்ல. ஒரு வசனம் 11வது வசனம் படிங்களேன். அவர்கள் படகுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நல்லா கவனிங்க, 11வது வசனம் சொல்லுது, அவர்கள் யாரு? பேதுரு கூட்டாளிகள் எல்லாம் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சொன்னாங்க. எந்த பேதுரு வலையை அலசி கொண்டு இருக்கும்போது 1 கிலோ மீன் கிடைச்சா போதும் நினச்சிட்டு இருந்தாரோ, அந்த பேதுருக்கு 2 படகு நிறைய மீன் கொடுத்துட்டாரு ஆண்டவர். இப்போ அந்த மீனை கொண்டு போய் வித்தான்னு சொன்னால் அவன் இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அவனுடைய தேவைகளை விட அதிகமான பணம் கிடச்சிருக்கும். அவனுக்குள்ள இப்போ விசுவாசம் வந்தது. அடுத்த முறை நான் கடலுக்கு போனால் 10 படகு நிறைய நான் வந்து மீனை பிடிக்க எனக்கு விசுவாசம் இருக்கிறது. அப்போ தன்னுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வாழ்க்கை தரம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற 2 படகுல இருந்த மீனை பேதுரு என்ன பண்ணாரு? சே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போய் நிற்கிறார். ஆமேன். இன்னைக்கு அந்த பேதுருவாக தான் நீங்களும் நானும் மாறணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு இருந்த தடைகள் எடுத்து போட்டு என்னை ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்பினார். இப்போ இயேசு என்கிட்ட விரும்புகிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து மறுத்து போகக்கூடாது. ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றினேன், இப்போ நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ மாறணும். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீ நிறைவாய் மாற்றணும். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக நீ மாற்றணும். அதற்கு நீ என்னை பின்தொடர்ந்து வரணும் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவருடைய இருதயத்தை பேதுரு புரிந்து கொண்டு 2 படகு நிறைய மீனுங்க. கரைக்கு வந்த உடனே குறைஞ்சது ஒரு 100 பேராவது அந்த படகை தேடி வந்து விலை பேச வந்து இருப்பாங்க. பேதுரு பார்க்குறான், என்னுடைய வெறுமையை நிறைவாக்குவதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கினாரு? இல்லை, என்னுடைய குறைவை நிறைவாக்கினவரை நான் பின்தொடர்ந்து போனா என்னை போல புலம்பிக் கொண்டு இருக்கிற, என்னை போல கண்ணீரில் இருக்கிற, என்னை போல கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, என்னை போல தோல்வியில் இருக்கிறவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க, வெற்றியை கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்க, விசுவாசத்தை கொடுக்க எனக்குள்ள விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் 1 சாமுவேல் நான் படிக்கிற பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22. அதற்கு சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுத்தலே உத்தமம். கரங்களை தட்டி கொண்டு அப்படி எழுந்துருங்களேன். ஒரே ஒரு கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வெறுமையை நீக்கினது மாத்திரமல்ல, இன்று முதல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் பேதுருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அல்லேலூயா. பேதுரு அன்றிலிருந்து மனுஷனை பிடிக்கிறவனாக அவன் மாறி போனான். தோல்வியினுடைய விளிம்புக்கு போனவன், மரித்து போக வேண்டிய ஒருவனை கர்த்தர் தட்டி எழுப்பி அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர செய்தார். சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அப்படிதான் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து, ஆத்துமாக்களை தேடி, ஆத்துமாக்களுக்காக ஓடி களைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வலையை எடுத்து அலசி பாருங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய படகை கொடுங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. விசுவாசத்தில் வளருங்க. ஆத்துமாக்களை சபைக்கென்று சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். நம்மால இந்த காரியம் முடியாதுதான், நம்மால இந்த காரியம் முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தரால இந்த காரியம் ஆகும். ஆமேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நடக்கும், நடக்கும், நடக்கும். அவரை பார்த்து சொல்லுங்க. பேதுரு அன்றைக்கு சோர்ந்து போயிருந்தான். பேதுரு சொந்தமா முயற்சி எடுத்து, பேதுரு சொந்தமா தீர்மானம் எடுத்து, மறுபடியும் நான் கடலுக்கு போய் எதையாவது செய்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை உந்தினார், இயேசு கிறிஸ்து அவனை ஏவினார், இயேசு கிறிஸ்து அவனுக்கு போதித்தார், இயேசு கிறிஸ்து அவனுக்கு கட்டளையை கொடுத்தார். அவன் செய்த ஒரே காரியம் கீழ்ப்படிந்தான். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிங்க. இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கும்படிக்காக நமது மத்தியில் நம்முடைய படகுல வந்து அவர் அமர்ந்து இருக்கிறார். கரைகளை தட்டி அப்படி கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துங்களா? சத்தமாய் நன்றி சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. உங்க வாய்களை விரிவாய் தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை பேசுங்க, உங்களுடைய நம்பிக்கையை பேசுங்க.
அநேக நாட்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அநேக நாட்களாக குறைபட்டு கொண்டிருக்கிறோம், அநேக நாட்களால இது எப்படி ஆகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேகர் பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு செவி கொடுக்கிறோம், அநேகர் கணவனுடைய விருப்பத்திற்கு, மனைவனுடைய விருப்பத்திற்கு, மாமனார் மாமியார் பெற்றோர்கள் விருப்பத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ செவி கொடுக்க வேண்டியது என்னுடைய சத்தத்திற்கு மாத்திரமே. நீ செலுத்துகிற தகன பலிகளை பார்க்கிலும் நீ எனக்கு செவி கொடுக்கிறது, நீ எனக்கு கீழ்ப்படுகிறதா எனக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. அப்படி செய்கிற மனுஷை இன்றைக்கு நான் சந்திக்கிறேன். அவருடைய படகுல நான் ஏறுகிறேன், அவருடைய வெறுமையை நான் நிறைவாய் மாற்றுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போயிருக்கிற நம்மை பார்த்து விசுவாசத்தை வளர